ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு மூவி பார்க்க போறோம். இந்த மூவி உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காம ஹைப் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப மூவிக்குள்ள போலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம கதையோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி அவ பாய் ஃப்ரெண்டுக்கு நிறைய கடன் இருந்தது. அதுக்காக லூ குரூப்ல செக்ரட்டரியா ஜாயின் பண்ணிருப்பா. இப்ப வரைக்கும் அந்த கடனை அடிச்சு முடிச்சிட்டா. ஸோ அதுக்கப்புறம் இப்பயும் அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவளை பத்தி தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு மீட்டிங்கை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. ட்ரிங்க்ஸ் கொடுக்கலான்னு வரா. கொடுங்க, அவர் ரெஸ்ட் எடுக்கிறாருன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அதை வாங்கி குடிக்க அதுல ஏதோ அவ கலந்துருப்பா போல. ஸோ அதுக்கப்புறம் உள்ள போய் பார்க்க நம்ம ஹீரோ அங்கதான் இருக்கான். அவனுக்கும் யாரோ ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேரும் அன்னைக்கு நைட்டும் ஒன்னா இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் இன்டிமேட்டா இருந்துட்டா. நினைச்சு கூட பார்க்கல. ஐயோ, என் பாசு கூட இப்படி இருந்துட்டேனேன்னு சொல்லிட்டு போலான்னு ட்ரை பண்ண டக்குன்னு அப்படியே பாஸ் ஹீரோயினை இழுத்து பிடிச்சி ஹக் பண்றான். நேத்து நைட்டுன்னு சொல்லி ஏதோ பேச வர, சாரி நான் தான் தெரியாமன்னு சொல்லிட்டு ஹீரோ ஏதோ பேசுறான். வேகமா ஹீரோயின் இந்த பக்கம் போயிட்டா. சாங் அது வந்தேன்னு சொல்லி ஹீரோ ஏதோ சொல்ல வர வந்து பாக்குறா. உள்ள ஒரு மாதிரி இருக்கு. அவ அப்படியே ஏதோ ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறா. அவ ஃபேஸே டோட்டலா மாறிடுச்சு. டக்குன்னு அப்படியே ஃபுல் மேக்கப்ல இருக்கா. திரும்பி பார்க்க ஹீரோவும் ட்ரெச்சிங் பண்ணிட்டு இருக்கான். அவனும் திரும்பி பார்க்க இது செக்ரட்டரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு. நீ யாருங்கிற மாதிரி கேக்குறான். ஏன்னா நம்ம ஹீரோயின் அவ ஒர்க் பண்ணும்போது அசிங்கமா இருக்கணுங்கிறக்காக கண்ணாடி, அதுக்கப்புறம் மேல நெத்திக்கிட்டே ஏதோ மச்ச மாதிரி எல்லாம் வச்சிருப்பா. அதை பார்க்கும்போது அவ கொஞ்சம் அகலியா இருப்பா. ஆனா இப்ப பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கான்னு டவுட்டா இருக்கு. ஹீரோயின் வேற அப்படியே பக்கத்துல போய் செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ண ஹீரோ வெளியே போன்னு சொல்லி ஒரு கத்துறான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயினை தான் பிடிச்சிருக்கும். இப்ப வேற ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருந்துட்டோம்னு சொல்லி அவன் ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் மெடிக்கல் ஷாப்ல போய் அவளுக்கான டேப்லெட் வாங்குறா. ஸோ அந்த டைம் நம்ம ஹீரோயினுக்கு ஃபீவர் இருக்கும் போல. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீவர் இருக்கு, இந்தாங்க இந்த மெடிசன் எடுத்துக்கங்க, ரொம்ப ஃபீவர் தான் இன்ஃபார்மரி போங்க அப்படின்னு சொல்லி கையில கொடுக்க அவளும் வாங்கிட்டு போறா. அதுக்குள்ள போன் வருது ஹீரோ கிட்ட இருந்து. நீ எங்க இருக்கான்னு சொல்ல, சார் எனக்கு உடம்பு சரியில்லை சார், ஃபீவர், ஸோ அதனால வீட்டுல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி ஓகே ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். ஹீரோயினுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. நல்ல வேலை அவட்ட சொல்லி சமாளிச்சாச்சுன்னு சொல்லிட்டு அவளும் வீட்டுக்கு போயிட்டா. வீட்டுக்கு போய் அவ பிரெக்னென்ட் ஆகாம இருக்கக்காக டேப்லெட் வாங்கியிருப்பா. அந்த டேப்லெட் போடுறது போல ஃபீவருக்கான டேப்லெட் மட்டும் போட்டு அப்படியே தூங்கிட்டா. அந்த டேப்லெட் அவ ஓபன் பண்ணவே இல்லை. அப்புறம் அவ கனவுல இவளோட பாய் ஃப்ரெண்ட் இவளோட கசினோட சேர்ந்து இவளை ஏமாத்திருப்பான். அது அப்படியே ஞாபகம் வருது. உன்னை நான் பிரேக்கப் பண்ணிக்கிறேன், இவன் கூட தான் இருக்க போறேன்னு சொல்ல, ஆமா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு என்ன கிடைக்க போகுது, இவளை கல்யாணம் பண்ணா எனக்கு பெனிஃபிட் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருப்பான். கடனை அடைக்கிறதுக்கு மட்டும் ஹீரோயின் ஹெல்ப் பண்ணிருப்பா. அதை அப்படியே யோசிக்கும் போது இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே எந்திரிச்சு அழுகுறா. சோ அதுக்கப்புறம் ஹீரோயின் கிளம்புறா. அழகா இருக்கிற அவ ஃபேஸ அசிங்கமா மாத்திட்டு மேக்கப் பண்ணிட்டு கண்ணாடி எல்லாம் போட்டு அவளோட ஃபேஸ் அப்படியே அவளே சேஞ்ச் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு கிளம்புறா. ஆபீஸ்ல போய் அப்படியே உட்கார்ந்துருக்கா. கரெக்டா பாஸ் வராரு. நம்ம ஹீரோயினை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. நான் ஆசைப்பட்ட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு போக, என்னாச்சு உனக்கு, நேத்து நைட்டு பாஸ் ஏதாவது திட்டினாரா, பாஸும் கொஞ்சம் ஒரு மாதிரி மூடியா இருக்காருன்னு சொல்ல, தெரியலையேங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. சரி ஓகே ஏதோ பிரச்சனை, சோ அப்படின்னு நினைக்கிறேன், என்ன நடக்குதுன்னு எனக்கும் புரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஃப்ரெண்டு தான் ஏதோ பேசிட்டு அந்த பக்கம் போக, பாவம் அவரு டென்ஷனா இருப்பாரோ, நேற்று நைட் நடந்தது பத்தி யோசிச்சுட்டு இருப்பாரோங்கிற மாதிரி யோசிக்க ஹீரோ கிட்ட இருந்து போன் வருது. கொஞ்சம் உள்ளவா அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள போறான். ஹீரோ பார்த்தாங்க ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. இப்ப வந்து கொஞ்ச நேரத்துல இவ்வளவு ஸ்மோக் பண்ணிருக்கானே அப்படிங்கிற மாதிரி பார்க்க, ஸ்மோக்கிங் அலர்ஜி போல ஹீரோயின் இரும்புறா. டக்குன்னு அப்படியே ஸ்மோக் பண்ற சிகரெட் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு, ஹெல்த் எப்படி இருக்கு, இப்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அவ கையை பார்க்கும்போது நேத்து நம்ம ஒன்னா இருந்த பொண்ணு மாதிரியே இருக்கே, என்னது நம்மளுக்கு இப்பெல்லாம் திங்கிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, எனக்கு ஒரு காஃபி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியே ஹீரோ உட்காந்துருக்கான். காஃபி எடுக்கலான்னு ஹீரோயின் போக, என்னாச்சு டைரக்டர் உங்களை ஏதாவது திட்டினாரா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்ல ஏதோ திட்டின மாதிரி இருந்தது, வர வர ஒரு கோவமா இருக்காருன்னு சொல்ல, அதெல்லாம் இல்ல, அப்படியே திட்டினாலும் ஒர்க் ரிலேட்டடா திட்டினா தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஆஃபீஸ்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்கா. நீங்க சாப்பிட்றத பாஸ் பார்த்தா அவ்வளவுதான், ஏற்கனவே ஒரு எம்ப்ளாயி சாப்பிட்றத பார்த்துட்டு கத்திட்டு ஃபயரே பண்ணிட்டாரு, நீங்க இப்படி உட்காந்து சாப்பிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோ வேற கரெக்டா வரான். அதை பார்த்துட்டு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஈவினிங் ஒரு மீட்டிங் இருக்கு, ரெடி ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் போயிட்டான். நல்ல வேலை தப்பிச்சுக்கிற மாதிரி. அப்பதான் ஹீரோனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நல்ல வேலை உங்களை ஒன்றும் சொல்லல, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்க பொண்ணுக்கெல்லாம் சொல்ல, சரி டைம் ஆச்சு மீட்டிங் போகணும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்காக ஹீரோயின் போறா. அவ ஃப்ரெண்டை மீட் பண்ண, என்னடி வர வர கம்மியா சாப்பிட்ற, இந்த மீட் எல்லாம் நிறைய சாப்பிடு, அப்பதான் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய எடுத்து வைக்கிறா. அப்புறம் கிட்ட ஒண்ணு கேட்கணும், உன்னோட ஃபுட் பிளாகர்லாம் எப்படி போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு, எனக்கு போனஸ் அமௌண்ட் கிடைக்குது, அதை வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல அப்படின்னு சொல்ல, சூப்பர், ஆனா உன்னையே ஏன் பண்ணிட்டே இருந்தா உன்னை யார் பாத்துப்பா, உன்னையும் பாத்துக்கணும்ல, உன்னோட ஹெல்த்தை பாரு சரியா அப்படின்னு சொல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை, என்ன நான் பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சாப்பிட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோயின் பாசம் மீட் பண்ண போறா. சார் நைட்டு ஓவர் டைம் ஒர்க் எதுவும் இருக்குமா, சொன்னீங்கன்னா நான் முடிச்சுட்டு கிளம்புவேன்னு சொல்ல, அதெல்லாம் எதுவும் இல்லை, நீ கிளம்புன்னு சொல்லிட்டு ஹீரோ போறான். ஹீரோயினை பார்க்கவே மாட்டேங்கிறான். அப்புறம் ஹீரோ டிராப் பண்ணக்கா ஹீரோயின் வர, உன் வீட்டுக்கு போகணும்ல, உன்னை டிராப் பண்ணிட்டு நான் போறேன்னு சொல்ல, இல்ல சார் பரவாயில்ல நானே போய்க்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல, எப்படி தனியா போவேன், வேணா நீ கார் எடுத்துட்டு போ, இல்ல அங்க கார் நிறுத்துறதுக்குலாம் இடம் இல்லை, அதுவும் இல்லாம இந்த மாதிரி காஸ்ட்லி கார்லாம் அங்க நிறுத்த வேணாம், நான் போய்க்கிறேன் சார் கேப்ல, சரி உன்னை டிராப் பண்ணிட்டு நான் போறேன் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ல, இல்ல வேணான்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயின் இறங்கி போயிட்டா. அவ வீட்டுக்கு போயிட்டா. அங்க போய் அவளோட ஒர்க்
இருக்குல்ல, ஸோ ஏப்ரானை கட்டிட்டு கேமரால அப்படியே அவ குக் பண்றது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடுறா. அவர் ஃபுட் பிளாகர்னால ரொம்ப கியூட்டா ஃபுட் அப்படியே அழகா இருக்கு. எல்லாருமே அந்த ஃபுட் நல்லா இருக்குன்னு சொல்லி பிரைஸ் பண்ணி உங்களுக்கு போனஸ் அமௌண்ட் எல்லாம் நிறைய வருது. இந்த மந்த் நிறைய அமௌண்ட் வந்திருக்குன்னு சொல்லி ஹாப்பியா இருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சேலரி வேற அடுத்த நாள் கிரெடிட் ஆக இன்னுமே ஹாப்பி ஆயிடுச்சு. எனக்கு சேலரி வந்துருச்சுன்னு சொல்லி அவ ஃப்ரெண்டு கிட்ட இன்னைக்கு உனக்கு ட்ரீட்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ள ஹீரோ கிட்ட இருந்து போன் வருது. உன்னை மீட் பண்ண சீக்கிரம் உள்ளவாமான்னு. அவளும் உள்ள போறா. என்னாச்சு ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லி கேட்க, இன்னைக்கு சேலரி டே அதான் ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல, அதை கேட்கும் போது ஹீரோக்கு ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் போன் பண்ணி அசிஸ்டன்ட் கிட்ட சேலரி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க செக்ரட்டரிக்கு எல்லாருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சேலரி டேனா அவ்வளவு ஹாப்பியா இருப்பாளா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ஹீரோக்கு ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருக்கா. இங்க ரொம்ப காஸ்ட்லிமா ஃபுட்டு வேண்டான்னு எல்லாரும் சொல்ல, என்கிட்ட கூப்பன் இருக்கு, ஸோ ஜாலியா என்ன வேணாலும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த ரெஸ்டாரண்ட்ல. அப்புறம் ஹீரோனோட ஃப்ரெண்டு கேட்கறா, நீ எவ்வளவு அழகு, அப்படியே இந்த மாதிரி கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு அசிங்கமா உன்னை காட்டிக்கிறேன்னு சொல்ல, அதுக்கு நிறைய பிரச்சனை இருக்குடி அப்படின்னு சொல்லி சொல்றா. ஒரு குட்டி பிளாஷ்பேக். ஹீரோயின் ஃபர்ஸ்ட் அந்த ஆஃபீஸ்க்கு வரும்போது எல்லாரும் அவ யாரையோ செட்யூஸ் பண்ணுவான்னு சொல்லி பேசிப்பாங்க. நான் என்னோட முகத்தை அக்லியா வச்சுக்கிட்டா யாரும் என்னை பத்தி தப்பா பேச மாட்டாங்க, அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டோட அந்த ரெஸ்டாரண்ட் வந்திருக்கான், ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். ஏன்டா ஒரு மாதிரி இருக்க, இப்பதான் உன்னோட செக்ரட்டரியை பார்த்தேன், கீழே அவளோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்ல, அவளை அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போய் எட்டி பாக்குறான். ஹீரோயின் அங்க உட்காந்துருக்கா. கூட இன்னொரு பையன் மாதிரி அந்த டாம் கேர்ள் பொண்ணு இருக்கால, அவளை மேல இருந்து பாக்குறதுக்கு பையன் மாதிரி இருக்கு. உனக்கு ஏதாவது உங்க வலிக்குதா அப்படின்னு சொல்ல, அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் கேஷுவலா பேசுறாங்க. இதை பார்க்கும்போது ஹீரோக்கு டென்ஷன் ஆகி போய் ட்ரிங்க் பண்றான். அதை பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்டு கேட்கறா, என்னாச்சுடா இவ்வளவு ட்ரிங்க் பண்றேன்னு, உனக்கு செக்ரட்டரியை பிடிச்சிருக்கா, சோ அதான் ஜலசாரியான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நேற்று நான் ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருந்தேன் அப்படின்னு சொல்ல, சரி அதனால என்ன, அது வந்து செக்ரட்டரி எனக்கு பிடிச்சிருக்குடா, 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். என்னடா சொல்ற, அவளுக்கு தான் ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கு போல இருக்கு, சோ நீ அதை விட்டுட்டு உன்னோட லைஃபா பாரு, அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா, அவளை விட்டு கொடுக்கவும் முடியல, என்ன பண்றதுன்னு புரியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. சரி விடு, இதுக்கப்புறம் என்ன நடக்குமோ நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டும் சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோட நடந்து வந்துட்டு இருக்கா. வயிறெல்லாம் ஃபுல் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டே வந்துட்டு இருக்க. உன் நெத்தியில பாரு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பேச, அங்க பாத்தியா உன் செக்ரட்டரி எப்படி வரான்னு அப்படின்னு சொல்ல, டக்குன்னு திரும்பி பார்க்க தூரத்துல இருந்து பார்க்கும்போது அவ்வளவா தெரியல. லைட்டா கண்ணாடி மட்டும் ஹீரோயின் மேல ஏத்தி விட்டுக்கிறா. அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அந்த கசின் பொண்ணு வராங்க. வந்து ஹீரோயின் ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு சப்போர்ட் பண்ணாலும் அந்த பாய் ஃப்ரெண்டை பக்கத்துல வச்சுக்கிட்டு அந்த கசின் பொண்ணு ஓவரா திமிரா பேசுறா. உன்ன மாதிரி ஒருத்தி இந்த பையனுக்குலாம் செட் ஆக மாட்டேன், நான் தான் செட் ஆவேன்னு சொல்ல, அப்போ வேலையை நீ பாரு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக விட மாட்டேன்னு சொல்லி புள்ளி பண்ண ஆரம்பிச்சிட்டா. நீ கடன் எல்லாத்தையும் அடைச்சாலும் இன்னும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, சோ சீக்கிரம் இன்ட்ரெஸ்ட் கொடுன்னு சொல்ல, ஏச்சேங் உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல, உன் கடன் அடைக்க அவன் 3 வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு அவளுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு பேச, டக்குன்னு ஹீரோ வந்து செக்ரட்டரி அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்னடி நடக்குதுங்கிற மாதிரி ஒன்னும் புரியல எல்லாருக்கும். அப்படியே குனிஞ்சு பார்க்க ஹீரோ காருக்குள்ள உட்காந்து பேசுறான். அதுக்குள்ள ஹீரோட ஃப்ரெண்டு அங்க இருந்து பாடி கார்ட்ஸ் வர சொல்ல, நீங்க இங்க இருந்து போங்கன்னு சொல்லி அந்த சேங்கையும் பாய் ஃப்ரெண்டையும் அங்க இருந்து அனுப்புறாங்க. நான் எதுக்கு போகணும், நான் உங்க கஷ்டப்பட சொல்ல, தேவையில்லை இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அங்க இருந்து நம்ம ஹீரோயினே போயிட்டா. ஓவரா பண்றாப்பாருன்னு கத்திட்டு சேங்க அங்க இருந்து போக ஹீரோக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு வந்துட்டான். ஆபீஸ்க்கு வந்தோடனே ஹீரோயின் எப்படியாவது செட்யூஸ் பண்ணணும் அப்படிங்கறக்காக சட் பட்டன் எல்லாம் கழட்டி விட்டுக்கிறான். எப்படி என் மேல இன்ட்ரெஸ்ட் வந்து அவ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான்னு சொல்லி பிளான் பண்றான். அதெல்லாம் பாக்குறதுக்கு ஹீரோயினும் வரா. ஹீரோயினுக்கு அதை பார்க்கும்போது பாவம் நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாட்டா இருக்கும் போல இருக்குன்னு சொல்லி தோணுது. சார் நான் வேணா உங்களுக்கு ஏசி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப ஹாட்டா இருக்கும் போல இருக்குன்னு சொல்ல, அடி பாவி, உன்னை செட்யூஸ் பண்றதுக்கு இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நான் சட் பட்டனை கழட்டி விட்டா இவேன்னு இப்படி சொல்லிட்டு போறாங்கிற மாதிரி ஹீரோ மறைச்சுக்கிட்டே சரி ஓகே போன்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்சில கையை வச்சுட்டு உட்காந்துருக்கான். எப்படிதான் இவளை கரெக்ட் பண்றதுனே தெரியலன்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட அவ ஃப்ரெண்ட் வந்து பேசுறா. இந்த அப்படின்னு சொல்லி ஒரு கார்டை கொடுக்க, அதை ஓபன் பண்ணி பார்க்க அதுல ஒரு சின்ன ஐடி கார்டு மாதிரி இருக்கு. அதுல வந்து ஷாங் லீஜின்னு இருக்கு. என்ன லீஜின்னு போட்டிருக்கு, இதான் என்னோட ஒரிஜினல் நேம். ஃபார்ச்சூன் டெய்லர் கிட்ட கேட்டுதான் ஷாங்கின்னு மாத்திக்கிட்டேன். சோ ஆபீஸ்ல ஷாங்கின், வீட்டுல எல்லாருமே ஜீசின் தான் கூப்பிடுவாங்கன்னு சொல்ல, ஓ அப்படியா சரி ஓகே, அப்போ உன்னோட ப்ரூஃப் எல்லாமே ஜீசின் தான் இருக்கா, ஆமா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே சும்மா தெரிஞ்சுக்கதான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இன்னைக்கு போய் நிறைய ஃபுட் பிளாக்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி போக லைட்டா ஹீரோனுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. என்ன எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு, கேஸ்ட்ரிக் பிரச்சனையா இருக்கும்னு சொல்ல, வா ஹாஸ்பிட்டல் போலான்னு ஃப்ரெண்டு கூப்பிடறா. இல்ல ஒன்னும் இல்ல, சின்ன ப்ராப்ளம் தான், சரியாயிரும் நினைக்கிறேன், சரி விடு நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் இல்ல நீ கூட வா, அட்லீஸ்ட் மெடிக்கல் ஷாப்க்கு டாக்டர் கிட்டயா வா அப்படின்னு சொல்ல, சரி முக்கியமான ஒர்க் இருக்கு முடிச்சுட்டு நான் வரேன், ப்ளீஸ் நீ வெயிட் பண்ணு, நான் வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டு போயிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோயின் அவ ஃப்ரெண்டை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக டாக்டர் செக் பண்ணி பாக்குறாங்க. என்னம்மா பிரச்சனை, உங்களுக்கு வாமிட் வருதா, வேற ஏதாவது இருக்கா, உங்களுக்கு பீரியட் எப்போ வந்ததுன்னு சொல்ல, பீரியட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நார்மலா தான் இருக்கு, ஜஸ்ட் எனக்கு கேஸ்ட்ரிக்கா இருக்கும்னு சொல்ல, சரி ஓகே டேப்லெட் கொடுக்குறேன்னு சொல்லி டேப்லெட்டை கொடுக்க, லைட்டா ஹீரோனுக்கு டவுட், எனக்கு இந்த மந்த் ஏன் பீரியடே ஆகல, ஒரு வேலை பிரெக்னெண்டா இருப்போமாங்கிற மாதிரி யோசிக்க, பாடி போலன்னு ஃப்ரெண்டு கூப்பிடா. நீ போ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் அந்த பக்கம் போறா. பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ற அந்த கிட் இருந்தா கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, சரி ஓகேன்னு சொல்லி அவங்களும் கொடுக்குறாங்க. நாளைக்கு அந்த மாத்திரை போடவே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி
மாதிரி ஹீரோனுக்கு டவுட்டா இருக்கு. அதுக்கப்புறம் இங்க மீட்டிங்க்கு வந்துட்டா. மீட்டிங்க்கு வந்தாலும் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையான்னு ஹீரோ கேக்குறான். ஆமான்னு சொல்ல, நீ போய் ரெஸ்ட் எடு, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவ வேகமா அங்க வந்து போறா. இப்ப நீ ரெஸ்ட் எடுக்காம உட்காந்தனாலதான் இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, இதுக்கப்புறம் நம்ம ஆபீஸ்ல எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கணும், மெடிக்கல் செக்அப் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்க்கு வந்து பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பாக்குறா. 2 கோடு வந்துருச்சு. அவனால நம்பவே முடியல. அன்னைக்கு நான் அந்த மாத்திரையை போடவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு ஃபீவர் இருந்தனால ஃபீவருக்கான டேப்லெட் மட்டும் தான் போட்டிருப்பா. சோ அது இப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு ஒன்னும் புரியல. அப்படியே ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு அங்க இருந்து பதட்டமா வெளியே வரா. என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலன்னு சொல்லி வாஷ் பண்ணதுல அவ லைட்டா ஒட்டி வச்சிருக்கிற அந்த ஸ்டிக்கர் அப்படியே லைட்டா கலந்துருக்கும். அதுக்குள்ள ஹீரோயின் வெளியே வர ஆப்போசிட்ல ஒரு ஃப்ரெண்டு வந்து இடிக்க அவ அப்படியே கீழே விழுந்துட்டா. அதுக்குள்ள பார்த்தா ஹீரோங்க இருக்கான். இந்த ஃபேஸை பார்த்தா அன்னைக்கு பார்த்தா அந்த பொண்ணு மாதிரி இருக்குன்னு ஹீரோ யோசிக்க, அதுக்குள்ள ஃப்ரெண்டு வந்து பா நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ நாங்க வந்து கூட்டிட்டு போக, என்னாச்சு ஏன் மயங்கி விழுகிற அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க போக ஹீரோ கேக்குறா என்னாச்சுன்னு. ஒன்னும் இல்ல லைட்டா தலை வலிக்குது சார்னு சொல்லிட்டு லீவ் போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் வேகமா போய் அவளோட மேக்கப் எல்லாத்தையும் கரெக்ட் பண்றா. சீக்கிரம் பண்ணடி, யாராவது பாத்திர போறாங்கன்னு சொல்ல, ஓகே ஓகே எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன், இப்ப பழையபடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அசிங்கமான முகமா நினைச்சிட்டு இருக்கா. ஆக்சுவலி அவ கண்ணாடி போட்டாலும் அழகா தான் இருக்கா. அவளை பொறுத்த வரைக்கும் அது அசிங்கமா இருக்குன்னு அவன் நினைச்சிட்டு இருப்பா போல. அதுக்கப்புறம் ஹீரோ வா நானே டிரா பண்றேன்னு கூப்பிட்ட, இல்ல வேணாம் நான் போய்க்கிறேன்னு சொல்ல, நாளைக்கு லீவ் எடுத்துக்கோ, முதல்ல வா நான் உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில கை வச்சு ஃபீவர் செக் பண்ணலான்னு போறான். டக்குனு ஹீரோ வந்துட்டா. சார் அது வந்து ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியா, வா நான் உன்னை கார்ல டிரா பண்றேன்னு சொல்ல, அப்பதான் அந்த பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணது ஞாபகம் வருது. இல்ல சார் நான் நல்லா இருக்கேன், இங்க பாரு நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன், இல்லைன்னா வீட்டுக்கு கூட்டு போறேன், ஏதாவது ஒண்ணு என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்லயே டிரா பண்ணிருங்க, ஹாஸ்பிட்டலுக்குலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா காருக்குள்ள வந்து உட்காந்துட்டா. அதுக்கப்புறம் போறாங்க. அந்த வீடு பாக்கறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. அந்த ஏரியா கூட அவ்வளவு நீட்டா இல்ல. இந்த மாதிரி இடத்துல தான் ஹீரோயின் இருக்கான்னு பார்த்தோன்னே ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்கு. சரி நான் போறேன்னு சொல்லிட்டு போக, டக்குன்னு கையை பிடிச்சி இழுக்கிறான். உடம்ப பாத்துக்கோ, ரெஸ்ட் எடு, நாளைக்கு நீ ரெஸ்ட் எடு, ஆபீஸ்க்கு வரவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. அதுக்கப்புறம் போன் பண்ணி எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் தங்க இருக்கு, நீங்களே வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, ஓகே சார்னு சொல்லிட்டு அவனும் போனை கட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தான் வரா. வந்து அந்த டேப்லெட்டை போட்டானா இல்லையான்னு செக் பண்ணா, அந்த டேப்லெட்டை அவ போடல. அதை பார்த்துட்டு அப்பதான் அவளுக்கே புரியுது இப்ப என்ன பண்றதுன்னு புரியலையே, கண்டுபிடிச்சா பிரச்சனை பெருசாயிருன்னு சொல்லிட்டு சரி அபார்ஷன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறா. அங்க போய் ஸ்கேன் எடுத்து பார்க்க ட்ரிபிள்ஸ் வேற. என்ன பண்றதுனே புரியல. ஹீரோயின் அப்படியே அமைதியா உட்காந்துருக்கா. அங்க ஒரு லேடி போறாங்க. ஹீரோயினை பார்த்து சிரிச்சுட்டே போறாங்க. இவங்களை பார்த்தா நம்ம பாஸ் மாதிரியே இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டே ஹீரோயின் இருக்கா. அதுக்குள்ள ஹீரோயின்கான டோக்கன் நம்பர் சொல்றாங்க. ஹீரோயின் அங்க போறா. கங்க்ராச்சுலேஷன் 3 குழந்தை இருக்குன்னு சொல்ல, அது கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் வரலையா, இல்ல வரல, சோ இந்த குழந்தைய நான் அபார்ட் பண்ணணும்னு சொல்ல, அபார்ஷனா எதுக்கு, ப்ளீஸ் நான் பண்ணணும், என்னோட சுச்சுவேஷன் இப்ப இந்த குழந்தைய என்னால கேரி பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ல, நெக்ஸ்ட் வீக் ஷெட்யூல் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லி டாக்டர் சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க இருந்து போயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ அதுக்கப்புறம் ஹீரோயின் யோசிச்சுட்டே வெளியே வர. அவனோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் வருது. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம ஆபீஸ்ல யாரோ பிரெக்னெண்டா இருக்காங்க, டஸ்ட்பின்ல பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ற அந்த கிட்ட போய் யாரும் வச்சிருக்காங்க, யாருதான் தெரியல அப்படின்னு சொல்ல, ஐயோ நான் மறந்துட்டு ஆபீஸ் டஸ்ட்பின்லயே போட்டேன்னு. அப்பதான் ஹீரோனுக்கு டென்ஷனா இருக்கு. இப்ப என்ன பண்றது, யாருக்காவது தெரிஞ்சா பிரச்சனை பெருசாயிருமேன்னு சொல்லி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் தனியா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து யோசிக்கிறா. என்னால இந்த குழந்தைய பாத்துக்கவும் முடியாது, என்ன பண்றது, என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி குழந்தைய பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் மடியில வச்சிருக்க ஸ்கேன் ரிப்போர்ட்டை அப்படியே பறந்து போய் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. அதை எடுக்க போலான்னு சொல்லி போக, இவ ஹாஸ்பிட்டல்ல பார்த்தாங்களா ஒரு லேடி. அந்த லேடி அந்த இடத்துக்கு வராங்க. நம்ம ஹீரோயின் சூசைட் பண்ணிக்க போறான்னு நினைச்சிட்டு அவங்க வந்து ஹீரோயினை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு, என்னமா எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றேன்னு சொல்ல, இல்ல என்னோட திங்ஸ் ஒன்று அங்க விழுந்துருச்சு, அதை எடுக்க தான் நான் போனேன், மத்தபடி வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிட்டா. இந்த பொண்ணு யாரு, இந்த பொண்ணை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி இந்த லேடி சொல்ல, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டா ஹீரோயின். டேப்லெட் எல்லாம் போட்டு அமைதியா உட்காந்துருக்க. போன் வருது. ஹீரோ கிட்ட இருந்து தான். எப்படி இருக்கும் ஹெல்த்னு சொல்லி கேட்க, இப்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு லைட்டா வாமிட் வர மாதிரி இருக்கு. என்னாச்சு, உனக்கு உடம்பு சரியில்லையா, இன்னும் அப்படியே தான் இருக்கான்னு சொல்லி கேட்க, இல்ல சார் ஏதோ ஒரு பிரச்சனை, டேப்லெட் கொடுத்துருக்காங்க சரியாயிருன்னு சொன்னாங்க, நீங்க வர வேணாம் நான் பாத்துக்கிறேன், சரியா நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போனை கட் பண்ணி ஹீரோட ஃப்ரெண்டு பக்கத்துல இருந்து என்னன்னு கேட்கறான். அதுக்கப்புறம் ஹீரோ போனை கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆபீஸ்ல எல்லாரும் யார் பிரெக்னெண்டா இருப்பாங்கிறத பத்தியே டீப்பா டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. யாராவது நம்மள கண்டுபிடிச்சிருவாங்களோங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதுக்கப்புறம் அவ ஆபீஸ்க்கு வந்துட்டா. சீக்கிரம் சர்ஜரி பண்ணி நம்ம எப்படியாவது அபார்ஷன் பண்ணிட்டா பிரச்சனை சரியாயிரும்னு சொல்லி யோசிக்க, அவளோட ஃப்ரெண்டு வரா. அவ கூட தான் 2 பேரும் போறாங்க. தூரத்துல இருந்து பார்க்கும்போது பையன் மாதிரி இருக்க, பாய் ஃப்ரெண்டோட போறாங்க போல இருக்குங்கிற மாதிரி ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. அசிஸ்டன்ட் பையன் வேற ஏத்தி விடுறான். ஹீரோக்கு இன்னும் கடுப்பா இருக்கு. ஹீரோயினை பத்தியே திங்க் பண்ணிட்டு அப்படியே அமைதியா உட்காந்துருக்கான். சார் அது வந்து செக்ரட்டரி சாங்குன்னு சொல்ல, இங்க பாரு எதை பத்தியும் பேசாத, அமைதியா கார் எடுத்துட்டு போகணும்னு சொல்ல, சரி சார் ஓகே சார், உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், அவங்க ஒருவேளை பிரெக்னெண்டா இருந்தாங்கன்னா மெட்டர்னிட்டி லீவ் எடுப்பாங்கல்ல, அப்ப அந்த டைம்ல உங்களை யாரு சார் பாத்துப்பான்னு சொல்ல, இதுக்கப்புறம் இதை பத்தி பேசினா அவ்வளவுதாங்கிற மாதிரி கடுப்பா ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுல இருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. குழந்தைய அபார்ஷன் பண்ணுமேங்க நினைச்சு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அதுக்கப்புறம் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு போன் வருது. என்னது பாட்டி
பாட்டிக்கு உடம்பு சரியில்லையான்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாக்குறா. பாட்டிக்கு சும்மா சாதாரண உடம்புக்கு ஏதாவது ஃபீவர் வந்திருக்கும்னு நினைச்சிட்டு அவ போறா. ஆனா அவங்க பாட்டிக்கு கேன்சர். அதுக்கு ரொம்ப நிறைய நிறைய பணம் செலவாகும் போல. லோ ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருப்பாங்க. பாட்டியும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றதுன்னு புரியல. என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு பேச, நான் டாக்டரை பாத்துக்கிறேன், பாத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருக்க. பாட்டிக்கு வெறும் ஃபீவர் தான் பாட்டியும் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்டரை மீட் பண்ண டாக்டர் சொல்றாங்க, இதுக்கு வந்து சர்ஜரி பண்ணி தான் ஆகணும், 1.5 மில்லியன் பணம் வேணும்னு. 1.5 மில்லியனா? அவ்வளவு பணத்துக்கு எங்க போவேங்கிற மாதிரி கஷ்டமா இருக்கு ஹீரோயினுக்கு. ஒண்ணுமே முடியல. பாட்டிக்கிட்டே இப்ப இதை பத்தி சொல்லவும் முடியாதுன்னு சொல்லிட்டு இப்பதான் அந்த பாய் ஃப்ரெண்டோட கடனையே அடைச்சு முடிச்சிருக்கா. என்ன பண்றதுன்னு புரியாம அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்க. எல்லாரும் அங்க வராங்க. பாட்டி சொல்றாங்க, எனக்கு ஏதோ உடம்புக்கு சரியில்லை அப்படித்தானே, அதனாலதான் நீங்க கொண்டு வச்சிருக்கேன், எனக்கு ஃபீவர் மட்டும் இல்ல. எல்லாரும் சொல்றாங்க, இந்த வார்டுல இருக்க எல்லாருக்கும் கேன்சர், அப்ப எனக்கும் அதுதானே. வேணாம், நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல, நான் இப்படியே எங்கேயாவது போயிடுறேன்னு சொல்லி பாட்டி அழுகுறாங்க. ப்ளீஸ் பாட்டி, அதெல்லாம் எதுவும் இல்ல, உங்களை கண்டிப்பா நான் பத்திரமா பாத்துப்பேன், நான் சொல்றதை கேளுங்க, உங்களுக்கு சர்ஜரி பண்ண என்ன ஆபீஸ்ல ஸ்பான்சர்ஷிப் பண்ணுவாங்க, அதை வச்சு நான் சரி பண்ணிடுறேன் பாட்டின்னு சொல்ல. ஏமா இவ்வளவு கஷ்டப்படுத்துற, நீ பாவம்மா, நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்னு எனக்கு தான் தெரியும், உன் அப்பாவோட கடன் எல்லாம் அடைச்ச, இதெல்லாம் எவ்வளவு கஷ்டம், நீ வேணாம், என்ன பாத்துக்க வேணாம்னு சொல்ல. அதுக்கப்புறம் அங்க இருந்து பக்கத்துல இருக்க லேடி சொல்றாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இப்பெல்லாம் இன்சூரன்ஸ் இருக்கு, அதை வச்சு கவர் பண்ணிடலாம், கவலைப்படாதீங்கன்னு சொல்ல. அதான் சொல்றோம்ல, சரியாயிரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுறாங்க. பாட்டிக்கு அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இருந்தாலும் ஹீரோயினை கஷ்டப்படுத்திருக்கா அவங்களுக்கு விருப்பம் இல்ல. பாட்டி எப்படியாவது படுக்க வச்சுட்டு அங்க இருந்து ஹீரோயின் கிளம்பி வரா. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி ஃப்ரெண்டு கிட்டே பேசிட்டு இருக்கா. ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்க, 1.5 மில்லியன் பணம் வேணுமாடி அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு மின்னி கிட்ட பேசுறா. பாட்டிக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியுமான்னு தெரியலன்னு சொல்ல, இங்கே கையில என்ன ரிப்போர்ட்னு சொல்லி ரிப்போர்ட் வாங்கி பார்க்க, அதுலதான் ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு இருக்கு. நீ பிரெக்னெண்டா இருக்கியா, என்னடி சொல்ற? ஆமா. யாரு இதுக்கு காரணம், நம்ம பாசா லூவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா லூ தான் அப்படின்னு சொல்ல. டக்குனு அங்க ஒரு லேடி வராங்க. நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஒரு லேடியை மீட் பண்ணிருப்பால, அந்த லேடி தான். அவங்க நம்ம ஹீரோவோட சித்தி தான். சோ இதை பார்த்தோன்னே அவங்களுக்கே ஷாக்கா இருக்கு. இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க, நான் பிரெக்னென்டால இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்ல. அதெல்லாம் முடியாது, நான் அதான் தெளிவா கேட்டேனே, நீ பிரெக்னென்டா தான் இருப்ப, ஒழுங்கா நீ சொல்றியா இல்ல நான் லூக்கு போன் பண்ணுவான்னு சொல்ல. இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சமாளிக்க பாக்குறாங்க. அப்படியா, சரி வா இப்பயே ஸ்கேன் எடுத்து பாத்துறேன், அதுக்கப்புறம் தான் நான் நம்புவேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் நகர விடாம பிடிச்சி வச்சிருக்காங்க. பயமா இருக்குடின்னு சொல்லி ஃப்ரெண்டு புலம்பிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் போய் செக் பண்ணி ஸ்கேன் ரிப்போர்ட்டும் வந்துருச்சு, டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. நம்ம ஹீரோட குழந்தை தான் கன்ஃபார்மும் ஆயிடுச்சு. 3 குழந்தை எங்க லூ ஃபேமிலிக்கு 3 குழந்தை வரப்போகுதுன்னு சொல்ல. அங்க இருந்து ஹீரோ வரான். வந்தவொடனே என்னாச்சு, எதுக்கு வர சொன்னீங்கன்னு சொல்லி கேட்க, பிரெக்னெண்டா இருக்கேன், அதுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு சொல்ல. என்ன பண்ண சொல்ற, சரி அபாஷன் பண்ணிடுவா அப்படின்னு சொல்ல. அபாஷனா அப்படிங்கிற மாதிரி சித்தி அப்படியே ஹீரோட மூஞ்சிலே ஒரு குத்து குத்துறாங்க. இந்த பொண்ணை அபாஷன் பண்ண சொல்றேன், நம்ம லூ ஃபேமிலியோட வாரிசு அது. சரி ஒண்ணு பண்றேன், உங்களுக்கு நான் குழந்தை பெற்று தரேன், எனக்கு 1.5 மில்லியன் பணம் வேணும், கிடைக்குமான்னு சொல்ல. பணமா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு ஹீரோக்கு. பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு நினைச்சிட்டு ஹீரோ புலம்பிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோட அப்பா மீட் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டு போக, இங்க மின்னு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி புலம்புறா, இங்க என்ன நடக்குது தெரியுமான்னு. அதுக்கப்புறம் அப்பா மீட் பண்றக்காக ஹீரோயின் போறா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே அப்பாவுக்கு தெரியுது. பிரெக்னெண்டா இருக்கேன்னு தெரியும். ஸோ லூ ஃபேமிலியோட வாரிசு, அந்த குழந்தை எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீ ஒண்ணு பண்ணு, என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, குழந்தைய பெற்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டைவர்ஸ் பண்ணிடு, உன்னோட விருப்பம் தான், நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல. இப்போதைக்கு எனக்கு தேவை பணம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. தெரியும் உங்க பாட்டியோட மெடிக்கல் பில்லு நான் பே பண்ணிக்கிறேன், எல்லாத்தையுமே நான் கேர் பண்ணி பாத்துக்கிறேன், ஆனா இந்த குழந்தை எங்களுக்கு ரொம்ப முக்கியம், எங்களுக்கு இந்த குழந்தை வேணும் அப்படின்னு சொல்ல. டாக்டர் சொன்ன எல்லா ரிப்போர்ட்டுமே நம்ம ஹீரோட அப்பா கிட்டே அவர் சொல்லியிருப்பாரு. அதனால அப்பா ஓகே சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோனும் சரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல. இதுக்கப்புறம் நீ ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கணும், உன்னோட குழந்தை எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ உன்னோட ஹெல்த் பார்த்துக்கோன்னு சொல்ல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு வந்தோடனே நம்ம ஹீரோக்கு ஒரு தங்கச்சி இருப்பா, சித்தி பொண்ணு. சித்தியும் அப்புறம் தங்கச்சியும் பேசிட்டு இருக்க. இதான் நம்ம ஹீரோட அம்மான்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின்கான பிரைட் ப்ரைஸ் எல்லாம் கொண்டு வராங்க. எனக்கு இதெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்ல. உனக்கு என்ன பணம் தானே வேணும், பணத்துக்காக தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன், பணத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு போற, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தனே கொடுத்துட்டு போற, அதுக்கு தானே நீ இருக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கத்துறான். ஹீரோ பொறுத்த வரைக்கும் இது வந்து பிடிக்காம ஃபோர்ஸ் பண்ணி பண்ற ஒரு கல்யாணம். ஹீரோயின் அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா அவன் லவ் பண்றது அவனோட செக்ரட்டரிய. ஸோ அதை பார்க்கும்போது ஹீரோயின்கே ஒரு மாதிரி இருக்கு, என்ன பிடிக்காம இவனை கல்யாணம் பண்ணி போறான்னு. அதுக்கப்புறம் 2 பேரும் மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ண போறாங்க. ஹீரோ கடுப்பா நின்றுட்டு இருக்கான். ரெஜிஸ்டர் பண்ணியா கூட அப்படிங்கிற மாதிரி காத்த. அந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி பயந்து போய் ரெஜிஸ்டர் பண்ண அந்த புக்கை கொடுக்குறா. நான் போறேன், தாத்தா போய் மீட் பண்ணா, அப்பா போய் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ போக, அந்த பொண்ணு சொல்றா, இந்த மாதிரி ஒருத்தனை எதுக்குமா கல்யாணம் பண்ணிக்கிற, அவன் பார்த்தாலே நல்லா இல்ல, உனக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல. எனக்கு தேவைப்படலாம், வேற என்ன பண்றதுங்கிற மாதிரி ஹீரோயின் வரா. பாட்டியை பார்க்க வர. அதுக்கப்புறம் பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க, உங்க மெடிக்கல் பில் எல்லாத்தையுமே எங்க கம்பெனில ஸ்பான்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்க காசின் பொண்ணு வரா. பாட்டியும் உங்களை பார்க்க தான் நான் வந்தேன், என்ன மெடிக்கல் பில் கட்ட பணம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஓவரா பேசுறா. ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னு புரியாம அமைதியா இருக்க. என்ன மாதிரி நீயும் கொடுத்து வச்ச பொண்ணா இருந்தா நல்லா இருக்கும், உன் பாய் ஃப்ரெண்டு சாரி உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு என்ன அவ்வளவு பிடிக்கும் தெரியுமான்னு சொல்லி ஓவரா பேச. பாட்டிக்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பொண்ணு ஓவரா நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்றா, அவகிட்ட பணம் இல்ல, அவ அப்பா அம்மா சரியில்லைன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா அங்க பாடி கார்ட்ஸ் டாக்டர் எல்லாரும் வராங்க. இந்த பொண்ணு பேசலான்னு சொல்லி போக, உங்களை வேற ரூமுக்கு ஷிஃப்ட் பண்றோம் மிஸ்டர் லூ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல. அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பார்க்க. பாட்டி அங்க இருந்து ஷிஃப்ட்
பண்றாங்க. என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல பாட்டிக்கு. பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க, வாங்க போலான்னு சொல்லிட்டு வேற ரூமுக்கு கூட்டிட்டு போக, என்னது வேற ரூம்க்கா, மிஸ்டர் லூவே அவரே எனக்கு பர்சனலா இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு கசின் பொண்ணு தானா புலம்பிக்கிட்டு நிக்கிறா. அதுக்கப்புறம் ரூம் சேஞ்ச் பண்ணது எதுக்குன்னு சொல்லி பாட்டி கேக்குறாங்க. பாட்டி நான் அங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன், ஸோ லூக் ஆப்ரேஷன்ல இருக்க எல்லாத்தையுமே பத்திரமா பாத்துக்க வேண்டியது அவங்க பொறுப்பு. நீங்க கவலைப்படாதீங்க, உங்க மெடிக்கல் ஃபீஸ் எல்லாமே அவங்களே பாத்துப்பாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு கியூர் ஆயிரும்னு சொல்ல எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குமா. இதுக்கப்புறம் நீ அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும், ஒர்க்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டா இருக்கணும்னு சொல்ல, சரி பாட்டி எனக்கு லேட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் உங்களை பார்க்க அடிக்கடி என்னால வர முடியாதுன்னு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, நீ நல்லா ஒர்க் பண்ணாவே போதும், அவங்க எவ்வளவு ஹெல்ப் நமக்கு பண்றாங்க, ஸோ அதுக்கப்புறம் நீ பாத்துக்க, என்ன பாத்துக்க ஆள் இருக்குன்னு சொல்ல, சரி பாட்டி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிட்டா. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து இப்ப ஹீரோட வீட்டுக்கே போயிட்டா. அங்க போனோடனே இந்த மெய்டு வாங்க மேடம் கூட்டு போறேன்னு ரூம் எல்லாம் சுத்தி காட்டி, இங்கதான் நீங்க ஸ்டே பண்ண போறீங்க, மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்ல, ஹீரோயினுக்கு அங்க பிடிச்சிருக்கு, ஏதாவது ஹெல்ப் என்ன சொல்லுங்க நானும் பண்றேன்னு சொல்ல, நீங்க இந்த வீட்டோட யங் லேடி, சோ அதனால உங்ககிட்ட வேலையெல்லாம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த லேடி அந்த பக்கம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. சின்ன வயசுல நடந்தது ஞாபகம் வருது. அவ காலேஜ் ஸ்கூல் படிக்கும் போது எல்லாரும் அவளை புள்ளி பண்ணிருப்பாங்க, அடுத்தவங்களை செட்யூஸ் பண்ணுவேன் அப்படின்னே சொல்லியிருப்பாங்க, நீ அழகா இருக்கனாலன்னு. சோ அதை பத்தி யோசிச்சுட்டே அவ படுத்திருக்கனால கனவுல அதே தான் வருது. அதை பார்த்துட்டு நான் யாரையும் செட்யூஸ் பண்ணலன்னு அழுதுட்டே இருக்கா. கரெக்டா ஹீரோ வேற வரான். ஹீரோ வந்தோடனே என்ன இந்த பொண்ணு பாக்கறதுக்கு நம்மளோட செக்ரட்டரி மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணத்துல கை வைக்கலான்னு போறான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கா, அவனும் அந்த ரூமை விட்டு வெளியே போயிட்டான். காலையில தான் ஹீரோ எந்திரிக்கிறா. நைட் ஃபுல்லா நல்லா தூங்கிட்டும் போல இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வரா. ஹீரோ அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க. மெய்ட் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்காங்க, இது எல்லாமே நியூட்ரிஷன் சாப்பிடுங்கன்னு சொல்ல, சரி ஓகேன்னு சாப்பிடலான்னு போக, அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றான், இதுக்கப்புறம் நீ வந்து ரூம் சேஞ்ச் ஆயிக்கோ, கெஸ்ட் ரூம்ல ஸ்டே பண்ணிக்கோ, ஏன்னா நான் மாஸ்டர் பெட்ரூம்ல நான் ஸ்டே பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு போக, அதுக்கப்புறம் ஹீரோயின் வேக வேகமா சாப்பிடறா. எதுக்கு மேடம் இவ்வளவு அவசரமா சாப்பிடுறீங்க, மெதுவா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, இல்ல நான் எப்பயுமே சீக்கிரம் தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணும், மேக்கப் வேற பண்ணிட்டு போகணும், இல்லைன்னா அவ்வளவுதான் மாட்டிடுவேன்னு சொல்லிட்டு வேகமா டம்ப்ளிங்ஸ் மட்டும் சாப்பிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறா. பாவம் ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகி தனித்தனியா இருக்காங்கன்னு சொல்லி மெய்டு புலம்பிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் ஒர்க்குக்கு போயிட்டான். அப்புறம் பார்த்தா திடீர்னு ஹீரோ வந்து அப்படியே ஹீரோயினை பார்த்துட்டே நிக்கிறான். அது வந்து அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு என்ன பேசுதுன்னு புரியல. அதுக்கப்புறம் ஹீரோ அங்க போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் அங்க போறா. இப்போ உனக்கு எப்படி இருக்கு, நல்லா இருக்கேன், நீ பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லி கேட்க, ஆமாங்கிற மாதிரி சொல்றா. சரி உன்னோட ஹெல்த் ரொம்ப முக்கியம், ஸோ அப்பப்போ உன்னோட உடம்பு பத்திரமா பாத்துக்கோ சரியா, ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதுன்னு சொல்ல, தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறா. பாஸ் பார்க்கும்போது நல்லா தான் நடந்துக்கிறாரு, ஆனா ஒய்ஃப்னு வரும்போது எப்படி இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு இருக்க. ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்ததெல்லாம் ஞாபகம் வருது. அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட பார்த்ததை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அதை பத்தி திங்க் பண்ணிட்டு அப்செட்டா இருக்கான். எல்லாரும் சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. அதை நினைச்சிட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஃப்ரெண்டோட உட்காந்து சாப்பிட்டு இருக்க. இங்க பாரு, நீ பிரெக்னெண்டா இருக்கங்கிறது ஆபீஸ்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சா, லைட்டா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரிதான் இருக்கு, என்ன பண்ணதுன்னு புரியல. ஆனா ஒரு லக்கி என்ன தெரியுமா, ஆபீஸ்ல அதிகமா என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்றதுல நம்ம பாஸ்க்கு தெரிஞ்சனால. சரி இப்ப என்ன பண்ண போற, எப்படி சீக்கிரமா எல்லாம் வெளியே வந்துரும், உண்மை எப்ப சொல்ல போற, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போதைக்கு சொல்ற மாதிரி இல்லைன்னு சொல்ல, சரி ஓகே உன்னோட பேரு எப்படியோ, ஆபீஸ்ல வேற பேரு வீட்டுல வேற பேரு, அதனால தப்பிச்சாய், இல்லைன்னா கஷ்டம் அப்படின்னு சொல்ல, சரி நான் பாத்துக்கிற விடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னு ஹீரோயினுக்கு புரியல. இந்த குழந்தைதான் என்ன சேவ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எப்பயும் போல போய் அவளோட அந்த vlogging ஆரம்பிச்சிட்டு, நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் பணம் வந்ததுன்னா 1.5 மில்லியன் சேர்த்து வச்சுட்டு நம்ம இங்கிருந்து போகும்போது அந்த பணத்தை திரும்ப கொடுத்துடணும், இந்த குழந்தை பாவம், இந்த குழந்தை நல்லபடியா இருக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவளோட வேலையை எப்பயும் போல ஆரம்பிச்சிட்டா. ஸோ எப்பயும் போல குக் பண்ணிட்டு அதெல்லாம் போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு, அப்பா ஒரு வழியா முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஹாப்பியா இருக்கு. அவர் வரக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப நேரம் ஆச்சு ஹீரோ காணும். ஹீரோ எங்கன்னு பார்த்தா ஹீரோ பார்ல உட்காந்துருக்கான், புலம்பிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, ஒண்ணும் இல்லடா, உன் செக்ரட்டரி பத்தி யோசிக்கிறியா, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். எனக்கு கல்யாணமா, ஆமாடா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பிரெக்னெண்டா இருக்கா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, என்னடா சொல்ற, ஆமா நாளைக்கு ஒன்னா இருந்தேன்னா அந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்ல, என்னடா அடிக்கு மேல அடியா சொல்ற அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு பாக்குறான். பரவாயில்லடா அவ ஹாப்பியா இருக்கட்டும் விடு, நம்ம இதுக்கப்புறம் அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க வந்து ஹீரோ போறான். பாவம் இவனை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. பிடிச்ச பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, வேற ஒருத்தர் கூட பிடிக்காத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்க வந்து பாக்குறா. கெஸ்ட் ரூம்க்குலாம் போல, அங்க இருக்க ஒரு கவுச்ல போய் ஸ்டே பண்ணிட்டா. அதுவே அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல. சோ திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிட்டு வர ஆப்போசிட்ல ஹீரோ வரான். ஹீரோயினை பார்த்துட்டு, இங்க பாரு உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் ஏதாவது இருக்கா, அப்படி இருந்தா சொல்லிடுன்னு சொல்ல, ஹீரோனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, நீங்க எனக்கு கொடுக்க போற அந்த 1.5 மில்லியன் அந்த பணத்துக்காக மட்டும் தான் உங்க கூட ஒய்ஃபா இருக்கேன், இது கான்ட்ராக்ட் ஒய்ஃப் மாதிரி, குழந்தை பிறந்தனே கொடுத்துட்டு நான் படுக்கை கிளம்பி போயிட்டே இருப்பேன், இடையில உங்க மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டு வெறுப்பா சொல்லிட்டு அங்க இருந்து போக, ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு, ட்ரிங்க் பண்ணனால இப்படி பேசிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் போய் ட்ரிங்க் பண்றான். அங்க பார்த்தா சாப்பாடு வச்சிருக்கா ஹீரோயின். அதை ஓபன் பண்ணி பாக்குறான். அவ குக் பண்ண சாப்பாடு தான், பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, இருந்தாலும் மூடி வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆபீஸ்க்கு போறா. பசிக்குது சாப்பிடலாம்னு சொல்லி
ஹீரோயின் கூட ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு கேட்க, நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுறீங்களான்னு சொல்லி ஓபன் பண்ணி காட்ட, வா எனக்கு பிடிச்ச ஒரு ஃபுட் பிளாகர் இருக்காங்க, அவங்க சமையல் இதே மாதிரி தான் இருந்தது, நேற்று இப்படிதான் சமைச்சாங்க, ஸ்மெல்லு கூட ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கு, அதே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்ல கரெக்டா ஹீரோட என்ட்ரி. ஹீரோயினை பார்க்க ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி குட் மார்னிங் சார்னு சொல்லிட்டு நிக்க, ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அமைதியா போய் மீட்டிங் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஆனா அங்க யாரோ ஸ்மோக் பண்றாங்க, அது சுத்தமா ஹீரோயினுக்கு பிடிக்கல, இருமல் வந்துட்டே இருக்கு. ஹீரோ திரும்பி பாக்குறான், உன்னால முடியலன்னா நீங்க எந்த கிளம்பு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி சார்னு சொல்லிட்டு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. அவ பிரெக்னெண்டா இருக்கனால அவளுக்கு இந்த மாதிரி அலர்ஜியா இருக்கு அப்படிங்கறது ஹீரோக்கு புரியுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போக அங்க பார்த்தா ஹீரோ ஸ்மோக் பண்றான். அதை பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சோ உண்மையா உனக்கு அலர்ஜினா இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்மோக் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஹேஸ்டவை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். எனக்கு வர வர ரொம்ப அலர்ஜியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் புலம்பிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் ஹீரோ யோசிக்கிறான், பிரெக்னென்ட்னா எல்லாருமே ஒரே மாதிரி தானே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் வர சொல்லிட்டு இதுக்கப்புறம் யாருமே ஆஃபீஸ்ல ஸ்மோக் பண்ணக்கூடாது, ஸ்மோக் பண்றதுக்குன்னு தனியா ஒரு ரூம் கொடுத்துருங்க, அங்க மட்டும் தான் ஸ்மோக் பண்ணும், ஓகேவான்னு சொல்ல ஓகே சார்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் போறான். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு வந்து ஹீரோயின் கிட்ட இதை பத்தி சொல்றா, பரவாயில்ல நம்ம சாருக்கு ரொம்ப கான்சர்ன், நீ பிரெக்னெண்டா இருக்க, சோ நீ ஸ்மோக் பண்ணா இருமல் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்டாப் பண்ணிட்டாரு, இப்ப இதுக்கப்புறம் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு. பரவாயில்ல பாஸ்கே மேல கொஞ்சமாவது அக்கறை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியா ஃபீல் பண்றா. அப்புறம் அந்த பொண்ணு கேக்குறா, நீ பிரெக்னெண்டா இருக்க, உன் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டியா? ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், இப்போதைக்கு வெட்டிங் பண்ற ஐடியா இல்லைன்னு சொல்ல, உன் கையில ரிங்க காணும், ரிங்கு நான் எங்கேயாவது மறந்துடுவேன்னு சொல்லிட்டு வீட்லயே கழட்டி வச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கரெக்டா ஹீரோ வரான். நைட்டு முக்கியமா ஒரு மீட்டிங் இருக்கு, நீ ஃபாலோ பண்ண வேணாம், நான் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ போக, அப்ப இன்னைக்கு நைட்டு சீக்கிரமா போய் நம்மளோட வேலையை நம்ம பார்க்கலாம், வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாங்கிற மாதிரி ஹீரோனுக்கு ஹாப்பியா இருக்கு. அவளுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு, வீட்டுக்கு போய் ஹஸ்பண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோ கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் எப்பயும் போல குக் பண்ணிட்டு போட்டோ எடுக்க கரெக்டா ஹீரோ வரான். நீங்க வரமாட்டேன்னு சொன்னீங்க, ஐயோன்னு வாய் மேல கை வைக்க ஹீரோ உடனே பார்த்துட்டு என்னன்னு கேக்குறான். அது மெய்டுங்க, எனக்கு பசிக்குது, சாரி அவங்கள நான் அனுப்பிட்டேன், நானே குக் பண்ணிருக்கேன், நீங்க என்ன டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களான்னு சொல்ல, சரி ஓகே கூட அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றா. ஹீரோயின் கொண்டு வந்து கொடுக்க அவனும் அந்த எல்லா ஃபுட்டையும் ரசிச்சு சாப்பிட்றான். எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு, போதுமா, நல்லா இருக்கா, நல்லா இருக்கு எனக்கு போதும்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போக, அடப்பாவி நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு போறான் பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஹீரோனுக்கு. அப்புறம் ஹீரோயின் நல்லா தூங்கி எந்திரிக்கிறா. அவளுக்கு போன் வருது. யாருன்னு பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு தான் பேசுறா. ஒரு பெரிய பிரச்சனை பாட்டிக்கு, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்ல, ஐயோ பாட்டிக்கு பிரச்சனையா, ஆமா சீக்கிரம் வா அப்படின்னு கூப்பிடுறா. இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போறா. ஹீரோ கீழே உட்காந்துருக்கான். எங்க போறேன்னு சொல்லி கேட்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயினோட பேக்ரவுண்டை பத்தி அசிஸ்டன்ட் கிட்ட விசாரிக்க சொல்ல, அவ வீட்டுக்கு வந்து பாக்குறா. ஏன்னா பாட்டியோட அந்த வீட்டை யாரோ ரவுடி பசங்க கடன் கொடுக்கலன்னு சொல்லி எடுத்துக்கிறதுக்காக அங்க வந்திருப்பாங்க போல. சோ அவங்க கிட்ட பேசத்தா ஹீரோயினை வர சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் அங்க போய் பாக்குறா. அங்க அவனுக்கு எல்லாம் ஒளிஞ்சிருக்கானுங்க. ஹீரோயினை பார்த்துட்டு, என்ன உன் அப்பாவோட கடனுக்கு நீயே வந்துட்டியா, இந்த வீடு மட்டும் பத்தாது உன்னையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, லூசு மாதிரி பேசாதீங்க, இப்படி ஏதாவது பண்ணீங்க நான் போலீஸை கூப்பிடுவேன்னு சொல்லி கையில ஒரு பேப்பர் ஸ்ப்ரே எடுத்து வச்சிருக்கா. அதுல ஒருத்தர் ஹீரோயின் கிட்ட க்ளோஸா போறான். இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ எங்க கிட்ட தான் சொன்னோம், சோ அதனால உன்னை எங்களுக்கு சொந்தமாக்கிக்கிறோம்னு சொல்லிட்டு பக்கத்துல போக ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. டக்குன்னு அடிக்கிட்டா. என்னங்க ஓவரா பண்ற, உன்னெல்லாம் சும்மா விட மாட்டோம், கடனுக்கு பதிலா நீ தான் எங்களுக்கு சொல்ல பேப்பர் ஸ்ப்ரேவை அடிச்சுட்டா. அதுல ஒருத்தன் அப்படியே ஹீரோனை கீழே தள்ள, அவ கீழே விழுக. அதுக்கப்புறம் இவங்க ரவுடியிலேயே பெரிய ரவுடி ஒருத்தர் இருப்பான் போல. எல்லாரும் அப்படியே ஹீரோயின் கிட்ட வர, அதுக்குள்ள ஹீரோ அங்க வந்துட்டான். வந்தவனே ஹீரோயினை பார்த்து அப்படியே கோட்டெல்லாம் போட்டு என்னாச்சு உனக்குன்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. இது வரைக்கும் ஹீரோயின் கிட்ட நல்லபடியா பேசினது கூட இல்ல, இப்ப அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து நிக்கிறான் அப்படின்னு அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த ரவுடி பையன்ல விட்ட, நான் யாரு தெரியுமான்னு ஓவரா பேசுறான். ஹீரோ சொல்றான், இவ யாரு தெரியுமா, லூ குரூப்பை சேர்ந்தவ, இவ பக்கத்துல வரக்கும் உனக்கு என்ன தைரியம்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவங்களே எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த பக்கம். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க எப்படி இங்க வந்தீங்க, வா வீட்டுக்கு போய் பேசலாம்னு சொல்ல, அதுக்குள்ள பார்த்தா ஹீரோயினோட அப்பாவும் அவளோட ஸ்டெப் மதரும் அங்க வந்து நிக்கிறாங்க. ஹீரோயினை பார்த்து கத்து கத்துன்னு கத்துறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா, பணம் கொடுக்கவே மாட்டேங்கிறேன், என்னதான் பண்ணிட்டு இருக்கே நீ அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு மனசாட்சியே இல்லையா, உன்னை என் பொண்ணு மாதிரி தானே பாத்துக்கிட்டேன்னு சொல்லி ஸ்டெப் மதர் சொல்ல, என்னது பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டீங்களா, எப்ப என்ன பொண்ணா பாத்துருக்கீங்க, எல்லா வேலையும் நான் தான் செய்வேன், ஆனா சாப்பாடு கூட போட்டதே இல்ல, அப்புறம் என்ன பிரேக்கப் பண்ணிட்டு என்னோட பாய் ஃப்ரெண்ட் போனா, அப்ப கூட நீங்க சந்தோஷம் தான் பட்டீங்க, ஏன்னா உங்க பொண்ணுக்கு நல்லது ஒண்ணு நடக்குதுன்னு, என்னை யாருமே புரிஞ்சுக்கல, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும்னு சொல்லி ஹீரோயின் ஃபீல் பண்ண, ஹீரோ பக்கத்துல இருக்கான். சாரி உங்களை கஷ்டப்படுத்திட்டேனா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் இல்லங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு இடையில எதுவுமே இல்ல, இதுக்கப்புறம் என் பக்கத்துல வராதீங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போக போறா. அவங்க 2 பேர் கத்து கத்துன்னு கத்துறாங்க. நீ பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போகணும், எதுக்கு பணம் கொடுக்கணும், உங்களுக்கு எனக்கு இடையில எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுகிறா. ஹீரோ டக்குன்னு தூக்கிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் போக, நீ யாருங்கிற மாதிரி அவனுங்க பாத்துட்டு நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போய் ஹீரோயின் அட்மிட் பண்ணணும். கார்ல போயிட்டு இருக்கா. அவ பயந்து போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல, இதுக்கு முன்னாடி அவ தூக்கத்துல உளர்னது ஹீரோக்கு ஞாபகம் வருது. இவனுக்குள்ள ஏதோ பெயின் இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறான். அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண டாக்டர் செக் பண்ணிட்டு
ஒன்றும் பிரச்சனை இல்லை, நியூட்ரிஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கு, நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தா சரியாயிருன்னு சொல்லிட்டு போக, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஃபோன் வருது, அந்த பக்கம் போயிட்டான். எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்கா. இதே ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம பாட்டி இருக்காங்க, பாட்டியை போய் பார்த்துட்டு வந்துடலாமான்னு சொல்லி யோசிக்க ஹீரோ அந்த பக்கம் போயிட்டான். ஸோ ஹீரோ போனதுக்கு அப்புறம் பாட்டியை பாக்குறதுக்காக வேகமா ஹீரோயின் போறா. அதுக்கப்புறம் ஹீரோ போன்ல பேசிட்டு வந்து பார்க்க ஹீரோயினை காணும். எங்க போனான்னு தெரியல. அங்க இருக்க ஒரு நர்ஸ் கிட்ட கேட்க அவங்க பாட்டியை பாக்குறதுக்காக போயிருக்காங்கன்னு சொல்ல, பாட்டியா என்னதுன்னு ஒன்றும் புரியல. அப்புறம் போன் அடிக்குது. போன் அட்டன் பண்ணலாமா வேணாமனு கையில எடுத்து பார்த்துட்டு அங்க வந்து பார்க்க ஒரு ரூம்ல பாட்டியை பார்த்துட்டு ஹீரோயின் உட்காந்துருக்கா. நர்ஸ் கிட்ட கேட்க நர்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்றாங்க. அந்த பேஷண்ட்க்கு கேன்சர், ஸோ அவங்களோட ஆப்ரேஷன் காஸ்ட் 1.5 மில்லியன், அதுக்காக அவங்க இங்க வந்திருக்காங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் டாக்டர் கூப்பிட்டு கேட்க டாக்டர் எல்லா டீட்டெயிலும் சொல்றாங்க. அப்ப அதுக்காக தான் அவ கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னாலா, தெரியாம அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டேங்கிற மாதிரி ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி நான் அவங்க போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து ஹீரோயினை பாக்குறதுக்காக வரான். ஹீரோயின் பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கா. பாட்டிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஹீரோ டக்குன்னு உள்ள வந்துட்டான். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அப்படியே முடிக்கிறா. பாட்டி கிட்ட என்ன சொல்ல போறோம்னு, நீ யாருப்பான்னு சொல்லி கேட்க, அது என்னோட கொலிக், எங்களோட ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லி சமாளிக்க, என்னதுங்கிற மாதிரி ஹீரோ பாக்குறான். ஆமான்னு சொல்லுங்கன்னு கண்ணை காட்டுறா. அவனும் ஆமா நாங்க 2 பேரும் ஒன்னா ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா சரிப்பா, நீ லூக் ஆப்ரேஷன் தான் ஒர்க் பண்றியான்னு சொல்ல, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, ஆமான்னு சொல்லுங்கிற மாதிரி தலையாட்ட, சரி ஓகேன்னு அவ்வளவு ஆமான்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் பாட்டி எதுவும் கேட்க, பாட்டி நீங்க ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு நாங்க 2 பேரும் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாங்க போலான்னு சொல்லி ஹீரோவை வேகமா இழுத்துட்டு அந்த பக்கம் போயிட்டா. அப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட ஹீரோ கேட்கறான், நீ லோ குரூப்ல ஒர்க் பண்ற, பேசாம இருங்க, பாட்டிக்கு எல்லாம் தெரிஞ்ச பிரச்சனை பெருசாயிரும், அதனாலதான் இதை சமாளிக்கிறதுக்காக அப்படி சொன்னேன், நீங்க எப்படி இதை கண்டுபிடிச்சீங்க, உன்னை காணுமேனு பார்த்தேன், நீ இங்க இருக்க, சரி விடு, எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் பாப்போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் அம்மாவை பாக்குறதுக்காக ஹீரோயினை கூட்டிட்டு போக, அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நேற்று ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன்னு சொன்னாங்க, என்னாச்சுமா எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க, இப்ப நான் நல்லா இருக்கேன்னு சொல்றா. உடனே அங்க இருந்து தங்கச்சியும் கேட்கறா, உன் அண்ணன் சரியா பாத்துக்கலையா, அப்படி ஏதாவது இருந்தா சொல்லு, சாப்பாடு எதுவும் கொடுக்கலையா, டே இதுக்கப்புறம் நீ இவ்வளவு பாத்துக்க வேணாம், நாங்களே கூட்டிட்டு போய் வச்சு பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவர் நல்லா தான் பாத்துக்கிறான்னு சொல்ல, என்ன நல்லா பாத்துக்கிற, கவுச்சல் தூங்கிட்டு இருக்காங்க, பாவம் அவங்க உடம்புல எவ்வளவு வலிக்கும் தெரியுமா, பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு சொல்ல, இல்ல கவுச் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அதனாலதான் சொல்ல, நான் என் அண்ணிக்காக புதுசா ஒரு பெட் வாங்கியிருக்கேன், அந்த பெட்ல என் அண்ணி தூங்குவாங்க, நீ ஒண்ணு தூங்க வேணாம் போ அப்படிங்கிற மாதிரி பேசுறா தங்கச்சி. அதை கேட்டு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ கவலைப்படாதமா, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ எப்ப வேணாலும் என்ன கான்டாக்ட் பண்ணு, உனக்காக எப்பயுமே நான் பக்கத்துல இருப்பேன், இந்தா நீ எந்த டைம்ல சாப்பிடணும், மசாஜ் பண்ணும், எல்லா டீட்டெயிலும் இதுல இருக்கு, உனக்கு பிடிச்ச நல்ல ஹெல்த்தியான சாப்பாடா சாப்பிடு, எது வேணாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, நான் வந்துடுறேன் சரியா, டே இவ்வளவு நல்லா பாத்துக்கூடா, ஏதாவது பிரச்சனைனா உனக்கு சும்மா விட மாட்டேன்னு சொல்ல, பாத்துக்கிற போங்கிற மாதிரி அமைதியா ஹீரோ உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு என்ன பேசுதுன்னு புரியல, அமைதியா இருக்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தவிர இவ்வளவு பத்திரமா நம்ம பாத்துக்கல, அது ரொம்ப தப்பு, இதுக்கப்புறம் இவ்வளவு பத்திரமா பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, என் ரூம்க்கே நீ வந்துருன்னு சொல்றான். இல்ல வேணாம், அதான் உங்க தங்கச்சி எனக்காக பெட் வாங்கியிருக்காள், நான் அங்கேயே போறேன், அதெல்லாம் ஒண்ணு வேணாம், என் ரூம்க்கே வந்துருனா வந்துரு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிட்டு போறா. அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ போறான். அவன் போய் தள்ளுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவனே பேக் பண்ணி வா போலான்னு சொல்லி ஹீரோனை கூப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்ப. ஹீரோனுக்கே ஷாக்கா இருக்கு, ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு புரியல. அதுக்கப்புறம் ஹீரோ உட்காந்து பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் அங்க போய் படுத்துட்டா. அவனுக்கே தெரியாம பூனை மாதிரி போய் படுத்துட்டா. ஹீரோ ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு திரும்பி பார்க்க ஹீரோயின் படுத்திருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவும் வந்து படுத்துட்டு ஹீரோயினை பார்க்கும்போது அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பெட்ஷீட் போத்தி வில்லான்னு போக அவ ஓடி வந்து ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. அதை பார்க்கும்போது ஹீரோக்கு அப்படியே ஹாப்பி ஆச்சு. அவனும் ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்துக்கிறான். காலையில ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதை பத்தி திங்க் பண்ணிட்டே ஆபீஸ்க்கு போக, ஆபீஸ்ல ஏதோ ஃபைல கொண்டு வந்து நம்ம ஹீரோயின் தான் கொடுக்குறா. ஆனா ஹீரோக்கு அவனோட ஒய்ஃப் நினைப்பு வர அப்படியே சிரிக்க, சார் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, ஒண்ணும் இல்ல ஃபைல் எல்லாம் செக் பண்ணிட்டேன்னு சொல்ல, பேசிங் குரூப்போட காலையில ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு சார், ஸோ நைட் அதையே ஃபைனலைஸ் பண்ணணும்னு சொல்ல, நான் அதை பார்த்துட்டு எனக்கு கிளம்புன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயின் ஜெராக்ஸ் எடுக்கிறக்கா போறா. அவளுக்கு ஒரு மெசேஜ் இருக்கு, ஜிஜி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், சீக்கிரம் வா அப்படின்னு. இவேதுக்கு என்ன கூப்பிடுறான், சரி என்னவாது இருக்கும் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு, ஓகே நீ காஃபி ஷாப் வா, லூ குரூப்க்கு நான் மீட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ண, அடுத்து ஹீரோ கிட்ட மெசேஜ் வருது, டின்னருக்கு எங்கேயாவது போலாமான்னு. இல்ல எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வரலன்னு சொல்லி ஹீரோயின் மெசேஜ் பண்றா. ஹீரோக்கு அதை பார்க்கவும் அப்செட் ஆயிடுச்சு. ஒரு ஹஸ்பண்ட் கூப்பிடுறா வரமாட்டாளாங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ வெளியே வர, ஹீரோயின் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட போயிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு செம்ம கடுப்பா இருக்கு. செக்ரட்டரிக்கு முக்கியமான ஒர்க் கொடுக்க கூடாதுன்னு பார்த்தா அவ டேட்டிங் போறாளாங்கிற மாதிரி இவனுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. சரி வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். இங்க என்னன்னு பார்த்தா அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட கசினை கழட்டி விட்டா போல, நிறைய கடன் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு புரியல, நீ மறுபடியும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்கறான். ஆல்ரெடி நான் உன்ன பிரேக்கப் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு இடையில எதுவும் இல்லை, உனக்கு ஏதாவது தேவைன்னா என்னோட கசின் கிட்ட போய் கேளுன்னு சொல்ல, இங்க பாரு நான் உண்மையை உன்னதான் லவ் பண்றேன், நீ புரிஞ்சுக்கோ, இதுக்கப்புறம் அவளை பிரேக்கப் பண்ணிட்டு நான் உங்ககிட்டயே வந்துடுறேன், ப்ளீஸ் எனக்கு உன்னால மட்டும் தான் ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்ல, நீ என் கசினோட பாய் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான் உனக்கு எனக்கு ரிலேஷன்ஷிப் போட அப்படின்னு
சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கான். உனக்கு என்னதான் பிரச்சனை, செக்ரட்டரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்றியா, இல்ல உன் ஒய்ஃப் மேல உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்க, என் ஒய்ஃப் எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனா என் குழந்தை அவகிட்ட இருக்கு. சரி இப்போ ஒண்ணு சொல்றேன், அவளுக்கு வேற யாரு கூட அதுவும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தோணுது உனக்கு, அது எனக்கு சரியா தெரியலடா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, இதுக்கு பேரு ஜெலஸான்னு கேக்குறான். எனக்கு தெரியலன்னு சொல்ல, ஒரு குட்டி பிளாஷ்பேக், அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தப்ப என் கசின் என்னோட பாய் ஃப்ரெண்ட் எடுத்துக்கிட்டா, அப்ப கூட நீங்க எதுவும் சொல்லல, நான் வேணான்னு விட்டுட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு தானே போனேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பா. அது எல்லாமே ஹீரோக்கு ஞாபகம் வருது. இங்க பாரு, நான் சொல்றதை கேளு, அவ ரொம்ப பாவம், அவளை பத்திரமா நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிட்டான். வீட்டுக்கு வந்து மேட் கிட்ட ஹீரோயின் பத்தி கேட்க, அவங்க அப்பவே வந்துட்டாங்க, தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அப்படியான்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோ வந்துட்டான். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உன் பாட்டியை பார்க்க நம்ம 2 பேரும் ஒன்னா போலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, சரி ஓகே, உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தா வேணாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அடுத்த நாள் பாட்டியை பாக்குறதுக்காக வராங்க. பாட்டி எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நீ முதல்ல உன் கூட ஒரு பாய் ஃப்ரெண்ட் சுத்திட்டு இருந்தால, அவனை மாதிரி இவர் இல்ல, இவர் ரொம்ப நல்லவர், 2 பேரும் நல்லபடியா இருக்கணும். நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டா, என் பேத்தி ரொம்ப பாவம், சின்ன வயசுல இருந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கா, அவளை நீ பத்திரமா பாத்துக்கோ, அவளுக்கு ஏதாவது தப்பு பண்ணா நான் உன்னை அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்ல, அதுக்கப்புறம் 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு எங்க போறோம், முக்கியமா ஒரு இடத்துக்கு போறோம், மாலுக்கா குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்க போறோம்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் அதே இடத்துல இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோயினோட கசினும் வந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் ஏதோ பிசினஸ்க்காக வந்திருப்பாங்க. திரும்பி பார்த்தா ஹீரோயின் அங்க நிக்கிறா. அங்க பாத்தியா அவன்னு சொல்லிட்டு ஜீசின் பேசலான்னு சொல்லிட்டு டக்குனு பாய் ஃப்ரெண்ட் வரான். அது என்ன இங்க எதுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி கசின் போய் கேட்க, தள்ளு நீ அப்படின்னு சொல்லிட்டு கசின் பையன் பிள்ளைய பிடிச்சி தள்ளி விட்டுருக்கான் பாய் ஃப்ரெண்டு. இங்க எதுக்கு வந்த, நான் சொல்றதை கேளு, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும், நீ இப்ப கூட ஓகே சொல்லு, இவ்வளவு நான் பிரேக்கப் பண்றேன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, ஒழுங்கா உன் வேலையை பார்த்துட்டு போடான்னு சொல்ல, அதுக்குள்ள மாலோட ஓனர் வராரு. மிஸ்டர் லூ என்ன வேணும் உங்களுக்குன்னு சொல்லி கேட்க, லூவா, ஆமா மிஸ்டர் லூ அண்ட் மிஸ்ஸஸ் லூ இங்க வந்திருக்காங்க, நீங்க கிளம்புங்க. ஹலோ, நாங்க எங்க கஸ்டமர், உங்க கஸ்டமர்லாம் எங்களுக்கு தேவையில்லை, கிளம்பு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பிடிச்சி தள்ளி விட்டு 2 பேரும் அந்த பக்கம் போறாங்க. 2 பேரும் ரோட்ல பிடிச்சி தள்ளி விட்டு, இதுக்கப்புறம் வந்தா அவ்வளவுதான் சொல்லி திட்டிட்டு அந்த ஆள் போயிட்டான். உன்னாலதான் எல்லாம், நீ மட்டும் வந்து என்ன செட்யூஸ் பண்ணலன்னா எப்பவோ நான் அவ கூட நல்லா இருந்திருப்பேன், அவ எனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பா, நீ பார் ஏதாவது ஹெல்ப் பண்றியா பிசினஸ்ல, இதுக்கப்புறம் பிரேக்அப்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். பிரேக்கப் ஆங்கிற மாதிரி இவளுக்கு டென்ஷனா இருக்கு, அவ்வளவு ஈஸியா நான் வாழ விட்டுருவாங்கிற மாதிரி கசின் ஃபுல்லா கத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்க, என்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து எனக்கு காப்பாத்துறதுக்கு ரொம்ப தேங்க்னு சொல்ல, எதுக்கு ஏதாவது பிரச்சனையா, அது இல்ல எனக்கு அவன் செட் ஆகல, அவன் தான் பின்னாடி சுத்திட்டே இருக்கான்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. இப்பெல்லாம் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட நல்லபடியா நடந்துக்கிறான். அப்புறம் இங்க ஆபீஸ்க்கு வந்தாச்சு. பாஸோட மூடு ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்குன்னு சொல்ல, லைட்டா ஹீரோயின் யோசிச்சு பாக்குறா. மதியானம் நல்லா சாப்பிட்டுருப்பான், நைட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சு வருவான், ஹீரோயினுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவான், நல்ல மூட்ல இருந்தாரு வீட்டுல, அதனாலதான் இங்கேயும் நல்ல மூட்ல இருக்கான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, என்னது நல்ல மூடா, உனக்கு எப்படி தெரியும், ஒண்ணும் இல்ல சும்மா கெஸ் பண்ண, நல்லா சாப்பிட்டுருப்பாரு, நல்லா தூங்கி இருப்பாரு, அதனாலதான் நம்ம கிட்ட நல்லா நடந்துக்கிறாருன்னு சொல்ல, ஓ அப்படியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து போயிட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ அங்க பிசினஸ் மீட்டிங்ல இருக்கான், நம்ம ஹீரோயின் அங்கதான் இருக்கா. மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வேகமா ஹீரோயின் போக, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஒண்ணு பேசணும், உன்னோட மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கு, ஏன் கேக்குறீங்க, பிடிச்சிருக்கா உனக்கு, ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லி கேட்க, நான் ஹாப்பியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஏன்னா ஹீரோ ஏதாவது தப்பா நினைச்சுப்பான் அப்படிங்கிறதுக்காக. சரி ஓகே, உனக்கு தேவைப்பட்டா நீ லீவ் போட்டுக்கோ, ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன்னா எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, அதான் ரொம்ப ஃபீல் பண்றாரு நம்ம சார். ஹீரோயினும் ஒண்ணு இல்ல நான் ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றா, நீ எங்க இருக்க, நைட் நம்ம 2 பேரும் ஒன்னா சாப்பிடலான்னு. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கும் ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கசின் பிள்ளை சும்மா இல்லாம பாய் ஃப்ரெண்டை வர சொல்லி, இங்க பாரு அவ என்னென்ன பண்ணி வச்சிருக்கான்னு, காலையில ஆபீஸ்ல கண்ணாடி போட்டு அக்லியா வேலை பாக்குறா, ஈவினிங் ஆனா கல்யாணம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கா, 2 உருவம் அவளுக்கு இருக்கு, இத பத்தி அவகிட்ட சொல்லி அவளை உனக்கு சொந்தமாக்கு, அவ ஹாப்பியா இருக்க கூடாது, அதான் எனக்கு வேணும், இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணனா அவனுக்கு சொந்தமாயிருவாங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் அவனும் மறைக்கிறான். நம்ம ஹீரோயின் வெளியே வர, பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, உனக்கு இந்த ப்ரூஃபை அவன் கிட்ட காட்டவா அப்படின்னு. ஐயோ நான் அதை பார்த்தனே டென்ஷனா இருக்கு, நாளைக்கு ஹோட்டலுக்கு வான்னு மெசேஜ் வேற பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டா. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு இருக்க, ஹீரோ வந்து எங்கேயாவது வெளியே போலாமான்னு சொல்லி கேட்க, இல்ல எனக்கு ஒரு வேலை இருக்கு சோ நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட்றா. ஆனா அவளுக்கு கஷ்டமா இருக்கு, சாப்பிடவே முடியல. காலையில ஹீரோ வந்து ஹீரோயின் எங்கன்னு கேட்க, ஏர்லி மார்னிங் அவங்க கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்ல, ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு, எதுக்கு சொல்லாம போனா, சரியா உடம்ப பாத்துக்கிறாளா இல்லையாங்கிற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ஹீரோக்கு. அதுக்கப்புறம் இந்த பாய் ஃப்ரெண்ட் பையன் வெயிட் பண்ணிட்டு இருக்க, ஹீரோயின் போறா. இப்போ உனக்கு என்ன வேணும், எதுக்கு இங்க வர சொன்ன அப்படின்னு சொல்ல, உன் போட்டோ எல்லாத்தையும் மிஸ்டர் லூ கிட்ட கொடுத்தனா அவ்வளவுதான், போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணை அவர் சூஸ் பண்ண மாட்டாரு, சோ இதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கியா நீ, பெரிய பணக்கார லைஃப் வேணுமா உனக்கு, இப்ப கூட ஒண்ணும் இல்ல, அவன் கிட்ட உண்மையை நான் சொல்லக்கூடாது அப்படின்னா நீ எனக்கு சொந்தமாக அப்படின்னு சொல்ல, விளையாடுறியா, நான் பிரெக்னெண்டா இருக்கேன் போடா அப்படின்னு
அப்படின்னு சொல்ல அவன் விட மாட்டேங்கிறா. ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். அப்புறம் நம்ம ஹீரோக்கு வேகமா ஹீரோயின் கால் பண்றா. சொல்லு அப்படின்னு சொல்லி போன் அட்டன் பண்ண என்ன விட்டுன்னு ஹீரோயின் காத்துறா. அவளோட லொகேஷனை ட்ரேஸ் பண்ணுன்னு சொல்லி அசிஸ்டன்ட் சொல்லிட்டு வேகமா ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். இங்க பெரிய பிரச்சனையே நடக்குது. ஹீரோயின் தப்பிச்சு வரலான்னு பார்க்க அந்த கசின் புள்ள கூடவே அடியாள்களோட வரா. உன் வயித்துல குழந்தை இருக்கனால தான் மிஸ்டர் லூ உன்னை ஒய்ஃபை ஏத்துக்கிட்டாரு. குழந்தை இல்லைன்னா உன்னை இப்பவே அடிச்சு துரத்திடுவாரு. சோ அந்த குழந்தை இல்லாம பண்றது தான் நாங்க வந்திருக்கோம்னு சொல்ல, இங்க பாரு விளையாடாத, தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத, என்னை விட்டு நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உன்னை அவ்வளவு ஈஸியா விட்டு நாடி விட மாட்டேன். நீ குழந்தைய அபார்ட் பண்ணிட்டு இவன் கூட சேர்ந்துக்கோ. சோ எனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவ ஓவரா பிளான் பண்றா. இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணீங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கத்துறா. அங்க வந்து 2 பேரும் ஹீரோயின் அடிக்கலான்னு வராங்க. அதுக்குள்ள ஹீரோயின் அங்க இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அப்படியே கீழே போட்டா. எல்லாரும் பயந்து போய் நிக்கிறாங்க. ஒருத்தன் பெரிய கட்டை ஒன்னு எடுத்து ஹீரோயின் அடிக்கலான்னு ஓங்கிட்டு வரான். அந்த டைம் பார்த்து கரெக்டா ஹீரோ வரான். ஹீரோ வந்து அங்க இருக்க பாய் ஃப்ரெண்டு மத்த எல்லாரையும் அடிச்சு போலீஸ்ல அரெஸ்ட் பண்ண சொல்ல, அவங்க கிட்ட போய் சொல்லிட்டான்னு சொல்லி இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஏதோ பேசுறான். அதெல்லாம் நம்ம ஹீரோ கேட்கவே இல்லை. ஏன்னா ஹீரோனுக்கு ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வேகமா அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயாச்சு. அங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பயந்து போய் ஹீரோனிக்கு ஹீரோயின் அப்படியே பயந்துட்டே போறா. ப்ளீஸ் சீக்கிரம் எமர்ஜென்சின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஹீரோ வெளியே நின்றுட்டு இருக்கான். அதுக்குள்ள அம்மாவும் வந்துட்டாங்க. என்னாச்சுடான்னு சொல்லி கேட்க தெரியலமான்னு சொல்லிட்டு ரொம்ப பயமா இருக்கு. அதுக்குள்ள அங்க வந்து டாக்டர் வராங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, குழந்தையும் சேஃபா இருக்கு, அவங்களும் சேஃபா இருக்காங்க. சோ இதுக்கப்புறம் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்காங்கன்னு சொல்ல, அப்பதான் எல்லாருக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நல்ல வேலை அவளுக்கு ஒன்னும் ஆகலன்னு சொல்லி ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் ரூமுக்கு சிட் பண்ணியாச்சு. நம்ம ஹீரோ அவ கையை பிடிச்சிட்டு அப்படியே பக்கத்துலயே உட்காந்துருக்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் கண்ணை திறந்து பாக்குறா. ஹீரோ கையில இருக்க பிளட்டை பார்த்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னாச்சு, இன்னும் நீங்க போகவே இல்லையா வீட்டுக்குன்னு சொல்ல, எனக்கு நீ தான் முக்கியம், எப்படி உன்னை விட்டுட்டு போவேன்னு சொல்ல, இந்த குழந்தை சேஃபா தான் இருக்கு, நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்ல, நான் குழந்தைக்காக சொல்லல லீசி, நான் உன்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணான்னு போக, அதுக்குள்ள அம்மாவும் தங்கச்சியும் வர, ஐயோ தெரியாம வந்துட்டோம்ப்பா, தப்பான நேரத்துல தெரியாம வந்துட்டோம் போல இருக்கு, சாரி நாங்க ஓடிடுறோம்னு சொல்லிட்டு டோர் லாக் பண்ணிட்டு அவங்க அங்க இருந்து போறாங்க. ஹீரோக்கு ஹாப்பியா இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றான், குழந்தைக்காக மட்டும் இல்ல, எனக்கு ஒன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், என்ன நீ ஏத்துப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் வெக்கப்பட்டு அப்படியே பெட்ஷீட் எல்லாம் எடுத்து போத்திக்கிறா. இந்த சாப்பிடுன்னு சொல்லி ஹீரோ சாப்பாடு ஊட்டிடுறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு வர அந்த மெய்டு பொண்ணு பத்திரமா பாத்துக்குது. இதுக்கப்புறம் இவ ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும், இவளை பத்திரமா பாத்துக்கணும், இவளை தனியா விடாத, வெளியே எங்கேயும் போக விடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் நல்லதா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எதுவும் பேசக்கூடாது, கொடுக்கறத சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அதுக்குள்ள பிசினஸ் மீட்டிங் நிறைய இருக்கு சார், வாங்க சார் அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் பையன் கூப்பிட, சரி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் வேணாம், பிசினஸ் முக்கியம் இல்ல, நீங்க போங்க, என்ன பாத்துக்கிட்டா இங்க எல்லாரும் இருக்காங்களே, நான் பத்திரமா தான் இருப்பேன், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல, நெத்தில ஒரு கிஸ் பண்ணிட்டு சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க வந்து ஹீரோ போறான். போறதுக்கு முன்னாடி அவளை பத்திரமா பாத்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லி மெய்டு கிட்ட சொல்லிட்டு போக, மெய்டு பொண்ணுக்கு ஹாப்பியா இருக்கு. இப்பதான் நிம்மதியா இருக்கு, 2 பேரும் நிம்மதியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருக்கு அந்த பொண்ணுக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு போன் வருது. அப்புறம் எனக்கு லீவ் சொல்லிட்டியாடி, ஆல்ரெடி உனக்கு மெட்டர்னிட்டி லீவே போட்டாச்சு, இதுக்கப்புறம் நீ எத்தனை நாள் வரலனாலும் யாரும் கேட்க மாட்டாங்க, ரெஸ்ட் எடுன்னு சொல்ல, இப்ப தாண்டி நிம்மதியா இருக்கு, எப்படியோ சமாளிச்சல அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க வந்து பாக்க, அங்க ஹீரோயினை காணும். என்னாச்சு செக்ரட்டரி எங்கன்னு சொல்லி கேட்க, அவங்க மெட்டர்னிட்டி லீவ்ல இருக்காங்கன்னு சொல்ல, சரி ஓகே ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவும் போயிட்டான். அதுக்கப்புறம் மீட்டிங் எல்லாம் இருக்கு. மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோனோட நினைப்பாவே இருக்கு. அங்க இருந்து ஒரு பொண்ணு வரா, நான் ஷெங் குரூப்ல ஒர்க் பண்றேன், உங்ககிட்ட ஒரு சாரி சொல்லணும், லாஸ்ட் டைம் நீங்க மீட்டிங் முடிச்சு வரும்போது உங்களுக்கு ட்ரக்ஸ் கொடுக்கறதுக்காக நான் தான் அந்த ட்ரிங்க்ஸ்ல கலந்தேன், அந்த டைம் உங்க செக்ரட்டரி வந்து அந்த ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு உங்களை காப்பாத்துறதுக்காக என்ன போன்னு சொல்லிட்டாங்க, அதுல ட்ரக்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியாது போல இருக்கு, சோ என்ன மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு அப்பதான் புரியுது, அப்ப அந்த ட்ரக்ஸை குடிச்சிட்டு என் கூட இருந்தது ஹீரோயின் தானா அப்படிங்கிற மாதிரி, செக்ரட்டரி தானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் பையன் கிட்ட அன்னைக்கு நைட் என்ன நடந்ததுன்னு ஃபுல் டீடைல்ஸ் கொண்டு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பையனும் சரி ஓகே சார் கொண்டு வரேன்னு சொல்ல ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்க நடந்த கதை எல்லாத்தையுமே கொண்டு அப்படியே அந்த அசிஸ்டன்ட் பையன் சொல்றான், இவ பாக்குறக்கா அப்படியே என்னோட ஒய்ஃப் மாதிரியே இருக்கான், சோ 2 பக்கம் ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படிங்கறது ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு. செக் பண்ணி பார்த்ததுல ஹீரோயின் தான் 2 கேரக்டரும் பண்ணிட்டு இருக்கான்னு அப்பதான் புரியுது. அதாவது அவ ஆபீஸ்க்கு ஒரு பேரும் வீட்டுக்கு ஒரு பேரும் அவ வச்சிருக்கா. சோ எதுக்காக உங்ககிட்ட மறைச்சாங்கன்னு தெரியல, அன்னைக்கு உங்க கூட இருந்தது அவங்க தானே சொல்ல, ஹீரோக்கு ஹாப்பி ஆயிடுச்சா, அங்க இருந்து கிளம்பிட்டான். ஹீரோயின் கிட்ட அதை பத்தி எதுவுமே பேசாம அப்படியே ரூமுக்கு வந்துட்டான். என்னாச்சு, எதுக்கு என் மூஞ்சிய பாத்துட்டே இருக்கேன்னு சொல்ல, சும்மா தான் அழகா இருக்கா அதான் பாக்குறேன், சரி தூங்கலாமான்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு, நாளைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ், ஒரு பக்கம் போறோம்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹேக் பண்ணிட்டு அப்படியே படுத்துக்கிறான். ஹீரோயினுக்கும் ஹாப்பியா இருக்கு, என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போறாருன்னு தெரியல, ஹாப்பியா இருக்கு அவளுக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் வெட்டிங் ட்ரெஸ் வாங்குறதுக்காக கடைக்கு போறாங்க. வெட்டிங் ட்ரெஸ்ன்னு சொல்ல, ஆமா இன்னும் நமக்கு கல்யாணம் முடியல, வெட்டிங் ட்ரெஸ் உனக்காகன்னு சொல்ல, சார் 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க புக் பண்ண ட்ரெஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குன்னு சொல்ல, ஓ ஸ்டிச்சிங் எப்படி இருக்குன்னு பாருன்னு சொல்ல, 3 வருஷத்துக்கு முன்னாடிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் ட்ரெஸ் போட்டு பாக்குறா, ட்ரெஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு, இது ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்ல, 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எதுக்காக இந்த ட்ரெஸ் வாங்கியிருக்காருன்னு புரியலன்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்க. அதுக்கப்புறம் போன் வருது. யாருன்னு பார்த்தா அவ ஃப்ரெண்டு தான். சார் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாடி, பாஸ் கிட்ட லைன் தரேன்னு சொல்ல, ஓகேன்னு சொல்லிட்டு போன் அட்டன் பண்றா. சொல்லுங்க பாஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன் சார், சாரி என்னால வர முடியல, கண்டிப்பா சீக்கிரம் வந்துருவேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அங்க முன்னாடி வந்து நிக்கிறான். அதை பார்த்தனே ஹீரோனுக்கு ஷாக்கா இருக்கு. நான் தாங்கிற மாதிரி காட்ட, அது வந்து நீதான் சாங் லீதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்ல, சாரி நான் வேணும்னு அந்த மாதிரி பண்ணல நீங்க அப்படின்னு சொல்ல, டக்குன்னு ஓடி வந்து அப்படியே ஹீரோ
ஹக் பண்ணிட்டான். நான் உன்னை இத்தனை வருஷமா லவ் பண்ணேன், நீ எனக்கு கிடைப்பேன்னு எனக்கு தெரியல, உன் மேல எனக்கு 3 வருஷமா க்ரஷ் இருந்ததுன்னு சொல்ல, என்ன சொல்றீங்க, க்ரஷ் இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோ கியூட்டா கிஸ் பண்ண ஃப்ரெண்டு வந்து நிக்கிறா. இவளுக்கு ஒண்ணு எப்ப கிஸ் பண்ணாலும் வந்து நிப்பாங்கன்னு சொல்ல, இதுதான் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல, இவங்க 2 பேரும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்ல, அப்ப இது பொண்ணா, ஆமா பொண்ணுதான், நாங்க 2 பேரும் எப்பயுமே ஒன்னாதான் இருப்போம், இவளும் என் ஃப்ரெண்டு, 3 பேரும் ஒன்னாதான் இருப்போம், நீ கேர்ள் இப்பதான் எனக்கு தெரியும்னு சொல்லி ஹாப்பியா ஆயிடுச்சு ஹீரோக்கு. சோ என்னை பத்தி உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு சிரிக்கிறா. ஏன்னா என் ஃப்ரெண்டை பத்திரமா பாத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி அந்த டாம் கேர்ள் கேட்கறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. 3 வருஷமா என் மேல க்ரஷ் இருந்தது, ஏன் கிட்ட சொல்லவே இல்லை, சொல்லலான்னு வந்தேன், அப்பன்னு பார்த்து நீ பிரெக்னெண்டா இருக்கேன், கல்யாணம் பண்ணிட்டேன், ஹாப்பியா இருக்கேன்னு சொல்ற, எப்படி வந்து உங்ககிட்ட சொல்ல முடியும், அதனாலதான் இதை பத்தி உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை, என்ன பண்றது, சரி விடு, இப்பவாது சொன்னேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணலான்னு பக்கத்துல போற. அப்பதான் போன் வருது. அட பாவிகளா, ஒரு கிஸ் பண்ண விட மாட்டானுங்களாங்கிற மாதிரி இருக்கு. போன் பண்ண அவன் ஃப்ரெண்டு தான் பேசுறான். என்னாச்சு, யாரு, இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, வா போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்ல, என்னன்னு போய் பார்த்தா பாட்டிக்கு ஏதோ பிரச்சனை போல. சோ அங்க போய் பாக்குறாங்க. பாட்டியோட இடத்துல இவளோட ஸ்டெப் மதர் உட்காந்து கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்தனே அப்படியே ஹீரோயின் கிட்ட, இங்க பாரு எனக்கு பணம் வேணும், பணம் கொடுன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றாங்க. அதுக்குள்ள ஹீரோட ஆளுகளாம் வந்து, இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டா, வாமான்னு இழுத்துட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க. இனிமேல் பாட்டியை தொந்தரவு பண்ணக்கு யாராவது வந்தீங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பதான் நம்ம பாட்டிக்கும் நிம்மதியா இருக்கு. என் பேத்தியை நீ பத்திரமா பாத்துக்கப்பா, இந்த பொண்ணு ரொம்ப டார்ச்சர் அனுபவிக்குது அப்படின்னு சொல்ல, உன் அப்பா உன் மேல பாசமா இருக்காங்க, ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல, இதுக்கப்புறம் பணம் கொடுக்க என்கிட்ட எதுவும் இல்ல, ஒழுங்கா ஓடிடுன்னு சொல்ல, உன்கிட்ட நிறைய பணம் இருக்கு, ஹெல்ப் பண்ணுன்னு அந்த லேடி காத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அந்த லேடியை இழுத்துட்டு போயாச்சு. அப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்தாச்சு. அப்பயாவது கிஸ் பண்ணலான்னு போக தங்கச்சி வந்து நிக்கிறா. அடி பாவிகளா, ஏண்டி நான் கிஸ் பண்ணா மட்டும் எல்லாரும் வரீங்கிற மாதிரி இருக்கு. ஹீரோயின் அப்படியே புலம்பிட்டு அப்படியே பெட்ஷீட் குள்ள போயிட்டா. சாரி நான் வேணும்னு வரல, என்னோட சிஸ்டர் லவ கூட்டிட்டு போக வந்தேன், வாங்க போலான்னு சொல்ல, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. நீ அடங்கவே மாட்டியா, ஒழுங்கா ஓடு அப்படின்னு சொல்லி மிரட்ட. அதுக்கப்புறம் அவ போக, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போறா. அதுக்கப்புறம் இப்ப நம்ம ஹீரோயினுக்கு 3 குழந்தை பிறந்தாச்சு. எல்லாரும் குழந்தைய பார்த்துட்டு இருக்க. ஹீரோயினுக்கு அதை பார்க்கவும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எப்படியும் நம்ம வீட்டுக்கு 3 வாரிசு வந்துருச்சுன்னு சொல்லி எல்லாரும் அந்த ஒரு குழந்தைய வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதை பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் பண்றா. ஹீரோயின் கவலைப்படாத, எப்பயுமே உன் கூட நான் இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அதோட ஹாப்பி எண்டிங்ல இந்த மூவி எங்க முடிச்சிருக்காங்க. ரொம்ப கியூட்டான அழகான மூவி. எனக்கு இந்த மூவி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் இந்த மூவி பிடிச்சிருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. இதே மாதிரி மூவி பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.